ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஃபயர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு அப்பா அம்மா தான் பையன் மிஸ்ஸிங் அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்களும் பல கேள்விகள் கேட்டுட்டு கேஸ் எடுத்துட்டு ஜேஎஸ்கே சதீஷ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் தான் இன்ஸ்பெக்டரா நடிச்சிருக்காரு. இவர் எங்க போய் விசாரிச்சாலுமே அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அப்பப்போ ஒரு மினிஸ்டர் வேற ஃபோன் பண்ணி அந்த பையன் கிடைச்சானா ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் நீ கூட்டிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவருக்கு அது பயங்கரமா டவுட் வர ஆரம்பிக்குது. இவங்க எங்க விசாரிச்சாலுமே நல்லவன்னு சொல்றவரு எப்படி காணாம போனாரு, அதுக்கு காரணம் என்ன, கடைசியில் அவரை பத்தி தெரிய வர உண்மைகள் என்ன, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், இந்த படத்தை ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்திருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேஸ் தான் நாகர்கோயில் காசி அப்படின்ற ஒரு கேஸை பத்தி நம்ம பல வாட்டி பேப்பர்லயும் டிவிலையும் பார்த்திருப்போம். அந்த ஸ்டோரியை தான் இவங்க படமா எடுத்திருக்காங்க. அதை ரொம்ப நீட்டாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ்ல படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் ஒரு தெரிஞ்ச ஸ்டோரி பிளாட்ன்றதுனால அதுல என்னதான் நடந்தது அந்த கேஸ்ல அப்படின்றது தெரிஞ்சுக்க ஆர்வம் நமக்கு வரதான் செய்யுது. கேரக்டர் ரைட்டிங் ஓவராலும் நீட்டாவே எழுதி எடுத்திருக்காங்க ஒவ்வொருத்தருக்குமே. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் நல்லாவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருந்தது. படத்துல பாத்தீங்கன்னா அடல் கண்டென்ட் நிறைய இருக்கு. ஆனா இந்த படத்துக்கு தேவைதான்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த ஸ்டோரி பிளாட்டே அப்படிப்பட்டது. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பல சீன்ஸ் கொஞ்சம் லேக் அடிச்சு தான் போகுது. செகண்ட் ஹாஃப் வந்தோன்னு ஒரு பீக் எடுக்குது. ஆனா செகண்ட் ஹாஃப்லயும் கொஞ்சம் ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லாவே எழுதி இருக்கலாம். ஓரளவு ஓகேவா தான் போகுது படம் ஃபுல்லாவே. ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.